ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமற்றதுன்னு நம்ம பலமுறை சொல்லிட்டோம். சாத்தியமற்றது. அவங்க வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்க. இந்த தேசத்திற்கு தேவையான எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, கவனிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. மணிப்பூருக்கு கலவரம் குறித்து இப்போ வரைக்கும் எது குறித்துமே பேசாதவர்கள், மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்தில் அதுக்கான நேரத்தை ஒதுக்காதவர்கள், விவாதத்துக்கான நேரத்தை ஒதுக்காதவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அது ஒரு அதிபராட்சி முறையை கொண்டு வருவதற்கான முயற்சி தான்றது என்னை போன்றவர்களுடைய கருத்து. மூத்த பத்திரிகையாளர் சியாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இதை வச்சுக்கிட்டு ஒரு அதிபராட்சி முறையை கொண்டு வந்துட முடியாது, ஆனாலும் இது வாக்காளர்களுக்கு எதிரானதுன்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. ஆளுகின்ற அரசு என்ன சொல்லுதுன்னா, இது செலவை குறைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்றாங்க. செலவை குறைக்கணும்னு முயற்சி, அப்படி அந்த எண்ணம் இந்த அரசுகளுக்கு இருந்திருக்குமானால் நம்ம 3000 கோடிக்கு செலவழிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போது இது போன்ற இந்தியா போன்ற ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில், பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டில் செலவு ஆகத்தான் செய்யும். ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சி வேணும், மக்களுக்கான 5 ஆண்டுகள் ஆட்சி வேணும்னா செலவு இல்லாமல் தேர்தல் எப்படி நடத்த முடியும்? பட் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற அந்த சட்டம் இன்றைக்கு அமல்படுத்த தொடங்கியிருந்தால் கூட இன்னும் 10 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. 34 தான் அது நடைமுறைக்கு சாத்தியம் அப்படின்றாங்க. அதனால் போக போக பார்ப்போம் அதில் இருக்கிற நிறைகுறைகளை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.